நான் சத்தியமா சொல்றேன்னா ஒரு கோயிலுக்கு கூட என் புருஷன் கூட நான் சந்தோஷமா போனது இல்ல. நான் என் லைஃப அப்படியே முடிச்சிட்டேன். 2 வருஷம் எங்க அம்மாட்ட பேசவே இல்ல. என்கிட்ட போன் கூட இல்ல 5 வருஷமா. இப்ப எனக்கு 28 முடியுது. என்னோட மெச்சூரிட்டி எப்படி இருக்குன்னா, கோமால இருந்துட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு லைஃப் மறுபடியும் ரீசைக்கிள் ஆகிறது 5 வருஷம் மறைஞ்சு போயிருக்கும்ல. அப்படிதான் இருக்கு. நான் ஹாப்பின்னு ஒண்ணு யோசிச்சேன்னா அது என் ஃபேமிலிட்ட மட்டும் தான் இருந்தது. மேரேஜ் லைஃப் எனக்கு 0 தான். உங்க ஊரு பக்கா கிராமம்னா, நாமக்கல்லாம் ரொம்ப அவுட்ரு. என்ன பண்ணாலும் தப்பு தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம எப்படி பாத்தீங்கன்னு நான் கடைசி பொண்ணுங்கிறதுனால அப்பயே வண்டி எடுத்து பெரிய வண்டி எல்லாம் எடுத்து ஓட்டுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, உனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, உன்னால 4 பேருக்கு முன்னாடி நிக்க முடியாது, உன்னால பேச தெரியாது, எல்லாத்துலயும் டாமினேட். நான் நல்லா சமைப்பேனா, ஒரு 100 பேருக்கு சமைக்க சொன்னா கூட மாமா கடை வச்சிருந்தாங்க, நான் நல்லாவே சமைப்பேன். எனக்கு சமைக்கவே தெரியாதுங்கிறதுல எனக்கு சமைக்கிறது கூட மறந்து போச்சு. இப்படிலாம் ஏன்னா இருக்கிறாங்க.